ஸோ வெல்கம் டு அன்புடன் ஏகனார் யூடியூப் சேனல். அதே டிஷர்ட் அதே காம்பவுண்ட் கேட்காதீங்க, நேரம் கிடைக்காத காரணத்தால் அன்றைக்கே எல்லாத்தையும் போட்டுருவோம். ஸோ நேரம்லாம் இருக்கு. இவர் பாருங்க இங்க இருந்து வரமாட்டாரு ஆஃபீஸுக்கு, ஆஃபீஸ் வேலையை பார்க்குறாரு, நம்ம ஆஃபீஸ் வேலையை பார்க்க மாட்டாரு. இதெல்லாம் பேச முடியாது. திரும்ப வெல்கம் டு அன்புடன் ஏகனார் யூடியூப் சேனல். நான் பேசுவேன், இல்லை நான் கட் பண்ண மாட்டேன், நான் பேசுவேன். சரி, ஓகே. அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கிறது முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் நியூசிலாந்து குவாலிஃபை ஆகிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பாகிஸ்தான் ஜெயிக்கிறதா நல்ல ரன் ரேட் தேவை. அது எப்படி முடியும்? ஸ்ரீலங்கா தான், ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்களே, க்ளோஸ் ஆகிட்டாங்க, விட்டு கொடுத்துருவாங்களே. இந்த மாதிரி நகைச்சுவை எல்லாம் பண்ணாத. ஸ்ரீலங்கா வந்து ஆல்ரெடி ஸ்ரீலங்கா மேலே சபா காண்டில் இருக்காங்க. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸு 2-2 தோற்றுருக்காங்க. அதுவும் அந்த குவாலிஃபயரில் வந்து ஐ மீன் சூப்பர் 8ல். நீ திரும்ப இன்னொரு மேட்ச் தோத்தா ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் வந்து கடுப்பாயிடுவாங்க. அதனால அவங்க ஜெயிக்கணும் தான் ஆடுவாங்க. நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சொல்லிடுறேன், அவங்களுக்காக தானேப்பா நம்மள அப்படி இலக்காரமா பேசினாங்க அவங்க. விடு இதெல்லாம் தப்பு தான், விடு, அதனால பேசி ஆயிடுச்சு. ஸோ 170 ரன் டார்கெட்டை, அதாவது ஸ்ரீலங்கா வந்து பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிதான்னு வச்சுப்போம். ஸ்ரீலங்கா வச்சிருப்போம் 170 ரன் அடிக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் 13.1 ஓவரில் ஸ்ரீலங்கா சேஸ் பண்ணணும். 170 ரன் 13 ஓவரில் சேஸ் பண்ணணும். சரிங்களா? வந்து மேட்ச் வந்து பலகலை ஸ்ரீலங்கா. ஆமாம், ஸ்ரீலங்கா பலகலை. நியூசிலாந்து கிடையாது, பாகிஸ்தான். நியூசிலாந்து தான் உள்ள ஆல்மோஸ்ட் போயிட்டான் அவன். ஆனால் பாகிஸ்தான் போனோன்னா இதான் எலிஜிபிலிட்டி. அடிப்பானா ஸ்ரீலங்கா பிச்சில் பல்லகலை எப்படி ஸ்பின்னு விளையாடு, டான்ஸ் விளையாடுன்னு நமக்கு தெரியும். சப்போஸ் 160 ரன் குறைஞ்சபட்சம் ஸ்ரீலங்கா டார்கெட் ஆச்சா அதை 13.1 ஓவரில் ஒரு பாலில் பாகிஸ்தான் சேஸ் பண்ணி ஆகணும். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. வாய்ப்பானா இவங்க உருவாக்கிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. ஸோ அப்படி பார்த்தா ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுது 160 ரன் டார்கெட் வச்சா குறைஞ்சபட்சம் 40 ரன் வித்தியாசத்தில் அவன் ஜெயிக்கணும். அதுதான். ஆனால் அது ஓரளவுக்கு பாசிபிள் இருக்கு. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இது வந்து விளையாட்டு ரீதியா இல்லை, நட்பு ரீதியான ஒரு மேட்சா இருக்கும். எனக்கு பயமா இருக்கு. சசி என்ன சொல்றாருன்னா ஸ்ரீலங்கா விட்டு குத்துவாங்க, கண்டிப்பா அது வாய்ப்பு கிடையாது. அவங்க மட்டும் 3-3 தோத்தாங்கன்னா ரொம்ப அந்த டீமுக்கு அதை விட ஒரு பெரிய இது கிடையாது. சரி, எனிவே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து போய் டாப்பில் உட்காந்துட்டான் ஒரு பக்கம், இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா டாப்பில் உட்காந்துட்டாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்வியஸாக நெக்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே, அதுலேயும் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிக்க போதுன்னு வச்சுங்களேன். அப்படியே தோத்தாலும் அந்த அளவு ரன் ரேட்டில் தோக்க மாட்டாங்க, அதனால நெட் ரன் ரேட் அதிகம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து உட்காந்துக்கலாம் டாப்பில். செகண்ட் வந்து பாகிஸ்தான் வர்றது கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு, நியூசிலாந்து. ஸோ அந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நாளைக்கு இருக்குது. என்ன சொல்கிறீங்க? இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு போர்க்களமாக இருக்கும் போது நாளைக்கு வான்கடை மேட்ச் வேறு, கொஞ்சம் ஓரளவு பேட்டிங் ட்ராக் வேறு. பேட்டிங் ட்ராக் இருந்தாலும் அப்படியே போர்க்களமாக இருக்கும். அப்படியே இந்த பாகுபலியும் ராணாவும் சண்டை போட்டுக்கிற மாதிரியே இருக்கும் நாளைக்கு. அதில் வேற பாரு 10 பேர் 6 அடிப்பாங்க இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல. அதில் அடிக்கும் போது தான் எனக்கு கதி கலங்குது. அதுதான். இந்த பக்கம் அபிஷேக் சர்மா கொஞ்சம் இருக்குல்ல, அவரும் அடிக்கிறாரு. அதான் சொல்கிறேன், 2 பக்கமும் இந்த ஆளுக்கும் தாரும் மோதிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டிஃபெண்ட் அடிக்க போறாங்க. இது 7 விக்கெட் போனாலும் 7 விக்கெட் போயிடுச்சு. அப்போதான் ரொமாரிஷ படையே வரும். அதை நினைக்கும் போது தான் எனக்கு மனசு கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. ஜேசன் வேர்ல்டு வேற பணமரத்தில் பாதி இருக்கா, 6 எங்க இருக்கு, லைன் எங்க இருக்கு பார்த்தே அடிச்சு விட்டுறான். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் கூட தான் ஆட போகிறோம். ரெண்டு பேர் செம பேட்டிங் லைன் இருக்காங்க. ஸோ சரி சொல்லு, வெட்டோடு துண்டு 2 யார் ஜெயிப்பாங்க? இந்தியா வெஸ்ட் யார் சொல்லுவேன்? இந்தியா தான் சொல்லுவேன் நான். இந்தியா சொல்லுப்பா, இந்தியா நாட்டுக்காக சொல்கிறேன். ஜெயிப்பது யாரு? என்னது மும்பை பிச்சு நல்லா, அங்கே வந்து பாதி மும்பை இந்தியன்ஸ் டீம் தான். பும்ரா இருக்காரு, ரோஹித் சர்மா சாரி கைஸ், சாரி எம்ஐ ஃபேன்ஸ் வந்து தப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா மும்பைனாவே எனக்கு ரோஹித் தான் வருவாரு. மேட்ச் பார்க்க வருவார் நினைக்கிறேன். இந்த நகைச்சு ஐயோ கலாய்கிறவனு ஐயா, சீரியஸாக நான் பேசிட்டு இருக்கேன். மும்பைனா டக்குனது என்ன ஏரியா வந்து ரோஹித் சர்மா. ஸோ பும்ரா இருக்காரு, இஷன் கிஷன் இருக்காரு, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ். பாதி எம்ஐ கோட்டா தான் அது. அந்த கிரவுண்டு நல்லா தெரியும். இப்போ என்னோட கருத்துப்படி எப்படின்னா, 2 பேருமே பேட்டிங் பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் பவுலிங் வரும்போது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. இல்லை, வெஸ்ட் இண்டீஸில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. பட் நம்ம ஏன்னா ஸ்லோயர் பால் போட்டுருவோம். ஆனால் இந்தியா வந்து குறைஞ்சபட்சம் 220 அடிக்கணும். சேஃப் ஸ்கோர் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். சேப்பாக்கில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே போய் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க மொத்தம் அடிக்கணும். அதுதான். சரி, சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ். ஐயோ, சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நியூசிலாந்து. அப்போ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து பழைய பகை ஒன்று இருக்குது செமிஃபைனலில். நமக்குமே சவுத் ஆஃப்ரிக்காவுமே ஒரு பெரிய பகை இருக்குது, அது தெரியல. ஆமாம், அது இருக்கு. இந்த பக்கம் செமிஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து. நம்ம கூட ஆடும்போது அவங்க எவ்வளோ அக்ரெஷனாக இருந்தாங்க பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தோம்.
அக்ரஷன் காட்டினாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு வெறியா இருக்காங்க இந்த கப்பு ஜெயிக்கணும்ட்டு. எஸ் இப்ப பாரு நான் என்ன சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்துல ஆல்ரெடி ஒரு பகை இருக்கு. இந்த சவுத் ஆப்பிரிக்கா கப்பு தான் ஜெயிக்கல, ஆனா பகை எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருப்பான். ஏன்னா அவனும் உள்ள போக மாட்டான், கப்பு வாங்க மாட்டான். நியூசிலாந்து அதே தான், அவனும் உள்ள போக மாட்டான், மற்றவனையும் கப்பு வாங்க விட மாட்டான். ஆஸ்திரேலியா போய் விட்டு வந்துருவாங்க. ஸோ எனிவே இப்போ சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து வருது. சவுத் ஆப்பிரிக்காக்காரன் கண்ணு கலங்கலாங்க. அந்த அடி நியூசிலாந்து அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்குன்னு தோணுது அகைன்ஸ்ட் நியூசிலாந்து. கண்டிப்பா செம்ம பேட்டிங் அவங்க பக்கம். அதே சமயம் டிராஃபியுமே சவுத் ஆப்பிரிக்கா வந்து அக்ரஷனா இருந்தா வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அது உண்மைதான். ஏன்னா அந்த ஃபயர் இருக்கு அவங்க கிட்ட. ஸோ இந்தியா இங்கிலாந்து வந்தா என்ன நினைக்கிறேன்? ஆப்வியஸா இந்தியா தான் ஒன் சைடாக தான் போயிடுது எனக்கு தோணுது. இல்லப்பா, இங்கிலாந்து கூட கொஞ்சம் 3-3 ஜெயிச்சாலும் ஸ்ரீலங்கன் பிச்சில் வந்து அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கான். ரேகன் அகமத்லாம் 6 வச்சு ஜெயிக்கிற அளவுக்கு. இதுக்கப்புறம் நம்மளுக்கான சூழ்நிலைக்கு வந்து கண்டிப்பா டஃபா தான் இருக்கும். அது உண்மைதான். 4மே வந்து வேர்ல்ட் டாப் கிளாஸ் டீம். 4மே யோசிச்சு பாருங்க, அது வந்து ரொம்ப கஷ்டமா. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இந்தியா ஜெயிச்சுன்னா திரும்பவும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, ஏன்னா எனக்குன்னே வருவீங்களா? போன தடவை நாங்கள் ஜெயிச்சாலும் இது தோத்தது எங்களுக்கு கண்ணில் தண்ணி இருந்துச்சு. திரும்ப பேக் டு பேக் ஃபைனலா. ஸோ அதுக்கு வந்து ஒரு முக்கிய அஸ்திவாரம் நாளைக்கு மேட்ச் தெரிஞ்சிடும். இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து பயங்கரமா இருக்கும் போது, ரணகலமா இருக்கும் போது மேட்ச். ஆமாம், ரணகலமா போது. ஆப்வியஸாக ஃபைனல் இந்தியா வரணும். ஏன் ஆசைப்படுறோம் சொல்லு? ஏன் ஆசைப்படுறோம் தெரியலையா? யோ டிக்கெட் எடுத்துருக்கியா? நம்ம ஃப்ளைட் டிக்கெட் போட்டியா காய்ஸ்? இந்தியா வெர்சஸ் எந்த டீமோ பாருங்க, ஃப்ளைட் டிக்கெட் போட்டோன்றதுக்காக ஆசைப்படுறாரு. ஃப்ளைட் டிக்கெட் போடலன்னா இந்தியா வேணான்றது அந்த மாதிரிலாம் கிடையாது சொல்கிறேன். ஸோ இந்தியா அதெல்லாம் ஸ்ட்ராங்கான டீம் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஃபைனலில் போய் அகமதாபாத்தில் பார்க்க போகிறோம். ஆனால் அகமதாபாத்தில் பார்க்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருக்கீங்க, மேட்ச் டிக்கெட் போட்டுக்கல. ஸோ எங்களுக்கு ஒரு ரசல், ஒரு சைமன், அந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு தைரியம் தான். அதாவது பே பண்ணிடுவோம், டிக்கெட் கிடைக்கணும். ஸோ கிடைச்சிரும். ஸோ அங்கே வந்து பார்த்துக்கலாம் ஃபைனலை. ஸோ காய்ஸ் ஹோப்பில் இருங்க, கண்டிப்பாக இந்தியா நாளைக்கு ஜெயிக்கும். ஃபைனல் நம்ம தான் இந்த தடவை பேக் டு பேக் கப்பு. சரியா? ஸோ இந்தியா டீமில் சவுத் ஆப்பிரிக்கா மேலே ஒரு கருணை உருவாகுது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் கூட கப்பு வாங்கினது இல்லை அவங்க. அப்படி நினைக்காதராடி, என்ன அப்படி நினைக்காதரா? இல்லை அடி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம கூட நினைக்கிறாங்க. பட் என்ன ஒரு விஷயம் நம்ம டீம்ல எல்லாம் பேக் டு ஃபார்ம் விட்டாங்க. சஞ்சு சாம்சன் நல்லா ஸ்டார்ட் கொடுக்காரு. ஒன்றும் வந்து சஞ்சு சாம்சன் அந்த ப்ரெஷர்னால தான் அவுட்டு. ஆமாம், அச்சே ஆகணும் அவர் கட்டாயம். ரன் ரேட் ஒன்றும் இல்லை நமக்கு. ஆமாம், சஞ்சு சாம்சன் வந்து நல்லா ஆடினாரு. அபிஷேக் சர்மாவுக்கு ப்ரெஷரை குறைச்சாரு, பார்த்தாவே தெரிஞ்சிச்சது. அபிஷேக் சர்மா ஃப்ரீயாக ஆடினாரு. அதான் வேளச்சேரியில் ஒரு கோயில் இருக்குது, மந்திரேஸ்வர் கோயில். அந்த கோயிலுக்கு போயிருந்தாங்க. அந்த பவர் கூட கொஞ்சம் காரணம்னு வெளியே பேசிக்கிறாங்க. சரியா? ஐயா நிஜமா போனாங்களே வேளச்சேரியில் இருக்க கோயில். அபிஷேக் சர்மாவும் கூட திலக்வர்மா கோயில் போயிட்டு தான். ஆமாம், அவரு குலதெய்வம் ஒரு தகவல் வந்திருக்கு. தகவலாம் இல்லை, அது கோயிலுக்கு போனது உண்மைதான், குலதெய்வ கோயில். இன்னைக்கு கேம்புக்கு வராரா? சிஎஸ்கே கேம்புக்கு. வெற்றி கொடி கட்டு மலைகளை வெட்டு அதான பாட்டு. சரி, ஓகே. ஸோ காய்ஸ், ஸோ பார்த்துக்கலாம். நம்ம தான் ஃபைனலு. இதுக்கடுத்து வலைப்பேச்சா இது ஐபிஎல் பேச்சு வந்து இந்த மாதிரி பேசுவோம். டச்சில் இருங்க. ஒவ்வொரு மேட்ச் இது மாதிரி ரிவ்யூ போடுவோம். ஃபன்னாக இருக்க போது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஹைப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்கோம், ஹைப் பண்ணுங்க. அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் நாளைக்கு ஒரு நாள் நம்மளுடைய குவிஸ் லைவ் இருக்குமான்றது கொஞ்சம் டவுட் தான். ஜூம் கனெக்ட் பண்ணலாமா? சரி, ஓகே, வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். டச்சில் இருப்போம். நாம தான் பை.